வணக்கம் உறவுகளே. நம்மளோட சமையலை தொடங்கிட்டோம். நம்ம நெய்ச்சோறு ரெடி பண்ணி வச்சிட்டோம். நம்மளோட தோடு, அதாவது ஆக்கு ஃப்ரையும், ஆக்கு ரோஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. ஆக்கு ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போதைக்கு நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா நாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஆக்கு சிப்பி ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வெந்துட்டுருக்கு. நாம் இதில் இப்போது மசாலா சேர்க்க வேண்டியதான் பாக்கி. நாம் மசாலா சேர்த்துடலாம். உறவுகளே, நாம் மசாலா சேர்த்துட்டோம். 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துருக்கோம். மசாலா கிளறிலாம் கொஞ்சம் வேகட்டும். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸை சேர்த்துடலாம். உறவுகளே, நாம் இப்போது 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம் கிரேவிக்காக. அப்புறமா கேப்சிகம், கேரட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக கேப்சிகமும் கேரட்டும் வேகட்டும். அப்புறமா நாம் சேர்க்க வேண்டியது நம்மளோட ஆக்கோட இறைச்சி பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதுதான் நாம் சேர்க்கணும். ஃபைனலாக இது கொஞ்சம் வெந்த உடனே அதை ஃபைனலாக சேர்த்துட்டு நம்மளோட காணொலியை முடிச்சிடலாம். உறவுகளே, நாம் ஏகദേശம் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டோம். கேப்சிகம், கேரட் எல்லாம் போட்டு கொஞ்சமாக வேக வச்சுருக்கு. அப்புறமா நம்மளோட ஒரு லெபனான் உறவு ஒரு ஆள், லெபனான் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் நமக்கு இந்த இலை கொடுத்தாங்க. இது என்ன இலைன்னு தெரியாது. தெரிந்த உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளோட குழம்புல சேர்த்தா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும்னு சொன்னதுனால நாம் இதை நம்மளோட குழம்புல சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் உறவுகளை, நாம் குழம்புல சேர்க்க எடுத்து வச்சுருக்கோம். தெரிந்த உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன இல்லையான்னு. உறவுகளை நாம் சேர்த்துட்டோம், அந்த இலையும் சேர்த்துட்டோம். சேர்த்து கொஞ்சமாக வேக வச்சிடலாம். கொஞ்சமாக அந்த இலை வேகட்டும். வெந்த உடனே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க தோடு, அதாவது ஆக்கோட இறைச்சியை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை நாம் சேர்த்து நிறுத்திக்கலாம். நாம் உறவுகளே, நம்மளோட ரோஸ்ட் வெந்துருச்சு. நாம் இப்போது சேர்க்க போகிறது நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி பொரித்து வச்சுருக்கிற ஆக்கு இறைச்சி தான் நாம் சேர்த்துட்டோம். ஆக்கு இறைச்சி ஏற்கனவே பொரித்து வேக வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால அதிகமாக இதை நாம் வேக வைக்கணுன்னு எல்லாம் இல்லை. லைட்டாக சின்னதாக கொதி வந்தோடனே நாம் இதை அணைச்சிடலாம். நம்மளோட சாப்பாடு ரெடி உறவுகளை பாருங்கள். நாம் இதை கிளறி விட்டுட்டு கிரேவி இதில் செட் ஆனோன்னு ஆஃப் பண்ண வேண்டியதான். கிரேவி ஏகദേശம் செட் ஆகிடுச்சு. பாருங்கள் உறவுகளை, நம்மளோட ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாம் அருமையாக சாப்பிட போகிறோம். நம்ம உறவுகள் எல்லாம் அழைப்பு விடுத்தாச்சு. எல்லா உறவுகளும் வருவாங்க, சேர்ந்து சாப்பிட போகிறோம். நம்மளோட நெய்ச்சோறும் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் உறவுகளே, நாங்கள் செமையாக சாப்பிட போகிறோம் உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.